ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இதுவரைக்கும் நான் உன்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் பல விஷயங்கள் நடக்கலைன்னு நீ தினமும் வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து வருவது எனக்கு தெரியும் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் விட்டுடு. இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளு. நான் சொல்ல போகிற இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் சொல்வதை தடுப்பதற்கும் நான் நினச்சதை நடத்த முடியாமல் நிற்கிறதுக்கும் இனி யாருக்கும் தைரியம் கிடையாது என் செல்லமே. நீ ஏன் வேணாம்னு சொன்னாலும் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் இப்போது உன் கைகளில் கொடுக்க தயாராக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்ல போகிற விஷயமெல்லாம் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ செய். உனக்காக எது சரிப்படுமோ, உன் வாழ்க்கைக்கு எது ஒத்து வருமோ அதையெல்லாம் வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய வேலையை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகம் என்ன சொல்லுமோ, சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நீ ஒருபோதும் இந்த உலகத்துக்காக யோசிக்க வேணாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நீ செஞ்சாலும் உன்னை பழி போடுவாங்க, நீ செய்யாமல் இருந்தாலும் உன்னை பழி போட்டு பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்து மனிதர்களுக்காகவா நீ யோசிக்கிற? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் தெரிஞ்ச இந்த வராகியம்மா என்னை மட்டும் நீ நினச்சினா போதும். உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒரு மனிதன் எல்லாத்தையும் துறந்துட்டு துறவியாக வாழ்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சுகம், சந்தோஷம், இன்பம், துன்பம், துக்கம் அனைத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு மனிதனாக இருப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்படி நீயும் இந்த மனித பிறவியாக பிறந்து மனித வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சந்திக்கும் போது இவ்வளவு பெரிய துன்பத்தில் இருக்கிற உனக்கு நான் எப்படி துணையாக இல்லாமல் இருப்பேன்னு நினச்சேன்? நான் படைச்ச எத்தனையோ படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று. எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த ஜீவராசிகளுக்கு தேவையானதை கொடுக்கிற நான் உனக்கு தேவையானதையும் நீ ஆசைப்பட்டதையும் மட்டும் கொடுக்காம விட்டுடுவேனா என்ன? நிச்சயமாக கொடுப்பேன். அதுவும் நீ நினச்சதை நினச்சபடியே நடத்தி கொடுப்பேன். மற்றவங்க நினச்சதையெல்லாம் ஓ மூலமாக செஞ்சுக்கக்கூடிய பொம்மையாக நீ இருக்காதே. மற்றவர்கள் நினைத்ததை எழுதக்கூடிய காகிதமாக நீ இருக்காம, பேனா எப்படி தன்னையே எழுதிக்குமோ, தன்னுடைய இதையே உதிர்த்து வச்சு தன்னுடைய எழுத்துக்களை உருவாக்குமோ, அதே போல் உன்னுடைய எண்ணத்தையே நீ செயலாக்கி உன்னையே நீ உயர்த்தி வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. முயற்சிங்கிறது உன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது கிடையாது. உன்னால் முடியுதோ முடியலையோ, நீ நினச்ச காரியம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து செய்வது தான் உண்மையான முயற்சி. அப்படி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் நீ நினச்ச விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கான சிறப்பான முயற்சிகளை உறுதியாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அழகான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரமாக வாழ்கிறது கிடையாது. நிறைய செலவழிக்கிறது, அங்கே இங்கேயும் வெளியே போகிறது, ஊரை சுற்றுறது, நினச்ச பொருட்களை எல்லாம் வாங்குறது, அங்கே இங்கே போய் ஆசைப்பட்டதையெல்லாம் சாப்பிட்றதும் கிடையாது. அழகான வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. உண்மையிலேயே அழகான வாழ்க்கை என்பது பணம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அன்பையும் பாசத்தையும் அமைதியையும் சார்ந்தது தான் அழகான வாழ்க்கை. அப்படி உன் குடும்பத்தை அழகான வாழ்க்கையை வாழும்படி அன்பையும் அமைதியும் நிறைஞ்சதாக செய்ய போகிறேன். இந்த உலகத்திலேயே உன்னை விட சிறந்த உள்ளம் கொண்ட மனிதர்கள் யாருமே இல்லைன்னு உனக்கே புரிய வைக்க போகிறேன் என் செல்லமே. நீ ஆசைப்படுறது என்ன, எதிர்பார்க்கறது என்ன, நடக்கணும்னு நினைக்கிறது எந்த விஷயம்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்தது நல்லபடியாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ கஷ்டப்படும் போது தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் சுயரூபமும் வெளிப்படும் நான் சொல்லியிருக்கேன் தானே. இத்தனை நாள் நீ யாரை நம்பி இருந்தியோ அவங்க இப்போ உனக்கு எதிராக வேலை செய்வதை நீ உணர்ந்து கொண்டாய் தானே. ஆனால் இதை பார்த்து மன வருத்தம் கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் நீ யாரை பார்த்தாலும் எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. ஒவ்வொருவரும் வாழ்க்கைங்கிற நாடகத்தில் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கவங்க அவ்வப்போது அவர்களது குணநலனை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். யார் எப்படி நடந்தாலும் சரி,
நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா நடிச்சுக்கிட்டாலும் நடந்துக்கிட்டாலும் சரி, நீ எப்போதும் என்னை நம்பி உன் மனசாட்சிக்கு உண்மையான பிள்ளையாக, நேர்மையான பிள்ளையாக நடக்க முயற்சி செய். இந்த வராகி அம்மாவின் அருளால உன்னை எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நிச்சயமா அது உனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என் செல்லமே. எல்லாருக்கும் நன்மையவே நினைக்கிற உனக்கு, எல்லாருக்கும் நல்லதையே செய்கிற உனக்கு, உன் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நடக்கலையே நினச்சி வருத்தப்படாத. என்னை வணங்காதவர்கள், என்னை பற்றி மனசில் நினைக்காதவங்க, என்னை பற்றி தெரியாதவங்களே இந்த உலகத்தில் நல்லா வாழும்போது என்னையே நினச்சி என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிற உன்னுடைய கஷ்டங்களை நான் தீர்க்க மாட்டேனா என்ன? உனக்கு சந்தோஷத்தை தர மாட்டேனா என்ன? நிச்சயமா உனக்கான நிரந்தரமான சந்தோஷத்தை தருவதற்காக தான் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்த போகிறேன். நான் இப்போ உனக்கு நடத்த போகிற நல்லதுகளை நீயே நினச்சாலும் வேணான்னு சொன்னாலும் நான் நிறுத்த போவதில்லை என் செல்லமே. ஏன்னா உன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு முக்காலத்தையுமே உணர்ந்த இந்த வராகியம்மா எனக்கு தானே எது செஞ்சால் அது உனக்கு நன்மையில் முடியும்னு தெரியும். அப்படி உன் நன்மைக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் தான் இப்போது சில விஷயங்களை செய்ய போகிறேன். நான் செய்ய போகிற காரியங்கள் மூலமாக உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உனக்கு நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நடந்து வெற்றி உண்டாகும். நீ எப்போவுமே மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதை விட்டுக்கிட்டு பயப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ஐயோ இது நடக்காமல் போயிருமோ, கிடைக்காம போயிருமோன்னு பதட்டத்திலேயே இருக்கிறதும் மனசை பதட்டப்படுத்தி உன் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக்கி உன்னை குழப்பமடைய வச்சு, உன்னை பயப்பட வச்சு, நடுங்க வச்சு கடைசியில் நீ ஆசைப்பட்டதை நடத்த விடாமல் செஞ்சிடும். நீ ஆசைப்பட்ட காரியம் நடக்கணும், நீ நினச்ச விஷயம் நல்லபடியாக நடந்து வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு வேலையாக நீ மனசை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும்போது உன்னை யாராலும் எந்த விதத்திலும் காயப்படுத்தவோ நோகடிக்கவோ முடியாது. ஏன்னா நீ மனசில் உறுதியாக தைரியமாக தெளிவாக இருக்கும்போது யாரால் என்ன செஞ்சிட முடியும்? நீ எதிர்பார்த்ததை விட நல்ல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராயிட்டேன். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், உனக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். எப்போவுமே நல்லதையே நினச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ பிரார்த்தனை செய்யும்போது உன் பிரார்த்தனையை நான் முதல்ல நிறைவேற்றி உனக்கான நல்லதை இந்த உலகத்தை வச்சு பார்த்து நன்றி உணர்ச்சி உள்ளவர்களாக இப்போது இல்லை. அதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதானே நீ செஞ்ச நல்லதையும் நன்மைகளையும் மறந்துட்டு அவங்கவங்க சுயநலத்தோட அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு இருக்கிறத இனிமேலாவது கவனமாக ஞாபகம் வச்சு உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத நீ செய்ய பாரு. உன் வாழ்க்கையில் ஐயோ அவங்க அப்படி மாறிட்டாங்களே, இவங்க அப்படி இருக்காங்களேன்னு நினச்சி கவலைப்படுறது அர்த்தமற்ற விஷயம். கவலைப்படுறதால எதுவுமே மாறப்போவதில்லை என் செல்லமே. வாழ்க்கையை கொண்டாட உனக்கு கிடைச்ச அடுத்தவங்களுக்காக செலவழிச்சிட்டு இப்போ கவலைங்கிற சிறையில் உன்னை நீயே பூட்டி வச்சுக்காத. இன்னமும் கூட நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ முடியுன்றத புரிஞ்சுக்கோ. இந்த நிமிஷத்திலிருந்து நீ யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன்னு வைராக்கியமாக உறுதியாக மனசில் நினச்சிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வழி நடத்தி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு யோசி. நீ செய்கிற சிந்தனையை அழகாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியான நினைவுகளை நான் உண்டு பண்ணுறேன். அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சே நினச்சி நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் இப்போ நடத்தி தர்றேன். அதுக்கு முதல்ல நீ உற்சாகமாக இருக்கணும் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய இறுக்கமான விஷயங்களையும் மனப்பதற்றத்தையும் மன பயத்தையும் தேவையில்லாத மனபாரங்களையும் நான் உன்னை விட்டு கீழே இறக்கி வைக்கிறேன். உன்னை சுற்றி இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனிமே நீ அணு அளவு கூட கவலைப்படவோ கஷ்டப்படவோ கூடாது. ஏன் அனுமதியின்றி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக போகாதுன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக நீ அனுபவிக்கப்பட்டது தெரிஞ்சுக்கோ. இந்த நிமிஷத்திலேயே உன் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்குவதற்காக தான் இப்போது நான் உன்கிட்ட பேச வந்தேன். நான் சொன்ன இந்த நாளை குறித்து வச்சுக்கோ. இன்னையிலிருந்து இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்க போகுது. வெற்றியும்
நிச்சயமாக கிடைக்கப் போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான ஒளியாக இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே எந்த இருளும் உன்னை ஆக்கிரமிக்காம, உன் வாழ்க்கையில எந்த விஷயமும் கஷ்டத்தை கொடுக்காம, கவலையை கொடுக்காம, தப்பா நடக்காம, தவறி போகாம அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாட்களாக உன்னை சூழ்ந்திருக்கும் கஷ்டங்களையும் இருளையும் அகற்றி உனக்கான நல்லதை செய்ய போறேன். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும், வேலை சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா இருக்கிற எல்லா சிக்கல்களையும் சரி செஞ்சு, கடன் பிரச்சனையை நீக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்த போறேன். உன் கவலைகளை எல்லாம் நீக்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் மகிழ்ச்சியில மூழ்கடிக்க போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில சில நாட்கள் கஷ்டமா இருக்கும், சில நாட்கள் கவலையை கொடுக்கும், சில நாட்கள் வலியையும் வேதனையும் கொடுக்கும், சில நாட்கள் வாழ்க்கையவே வெறுத்து போக வைக்கும். எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நீ பொறுமையாக கடந்து வரக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கைக்கான துன்பத்தை எல்லாம் போக்கும் மருந்தாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டியதில்லை. என் அன்பு பிள்ளையான உன்னால் முடியாதுன்னு எந்த காரியமும் இல்லை. என்னை நம்பி நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே நிச்சயமாக முடியும். அனைத்தையுமே வெற்றிகரமாக நான் முடிச்சு காட்டுவேன் செல்லமே. தினமும் சோதனைகளை சந்திக்கிற உன் வாழ்க்கையில நீ சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான உயர்வையும் திறமையையும் நான் கொடுக்க போறேன். இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ காரியங்களை செய்யும்போது அது நிச்சயமாக வெற்றியைத்தான் தரும் என் செல்லமே. எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு ஒரே பிரச்சனையாகவும் கஷ்டங்களாகவும் இருந்ததல்லவா? அது எல்லாமே முடிஞ்சு போய் இப்போது உன் வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் உருவாக போகுது. நீ எதை பார்த்தும் பயந்து வாழ்க்கையில பின்வாங்கணும்னு யோசிக்காதே. எல்லா மாற்றங்களும் கடைசியில உனக்கான முன்னேற்றத்தை தான் தரப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் எத்தனையோ பேரு உனக்கு ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தர தயாராயிட்டேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்க போது. உன் வாழ்க்கைக்கான ஒளியாக நான் வந்து விட்டேன் என் செல்லமே. இனி எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக மட்டுமே உனக்கு நடக்கப் போகுது. உன் மனசுலையும் உன் வாழ்க்கையிலையும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்க போறேன். உனக்கு மழை போல பெருசா தெரிஞ்ச பிரச்சனைகளை எல்லாம் பனி போல ஒன்றுமில்லாததாக உருகச் செய்வேன். இனி நடக்க போற அனைத்துமே உனக்கு நிம்மதியை தரும் வகையில நல்லபடியாக நடக்கும்.